Hello students, previous year question discussion Oscillation chapter last part of the session la irukum. Suppose நீங்க first part பார்க்கலனா description link கொடுத்திருக்கேன். So அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்ப இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். So இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா again simple harmonic motion. So இதுல maximum velocity and maximum acceleration of the particle conditions பார்க்க போறோம். And then most important simple pendulum and spring pendulum. So இது ரெண்டுலயுமே அடிக்கடி questions கேட்டிருக்காங்க and also இதோட formula case and conditions எப்படி question approach பண்ணுன்றதை டீடைல்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீட் அண்ட் ஜேஇ பிசிக்ஸ் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் டவுட்ஸ் ஏதாவது டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். First question பார்க்கலாம். A particle is executing simple harmonic motion. Its maximum acceleration is alpha and maximum velocity is beta. So first இதுக்கு relation எடுத்துடலாம். Maximum acceleration formula என்னன்னு பார்த்தோம்னா omega square a. நான் இங்க magnitude மட்டும்தான் எழுதியிருக்கேன். ஸோ அதை இவங்க ஆல்ஃபான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி maximum velocity formula என்னன்னா omega a and அதை வந்து இவங்க பீட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க கேட்கறது the time period of the vibration கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் நம்ம ரேஷியோ எடுக்கலாம். ரேஷியோ எடுத்தோம்னா ஏ கேன்சல் ஆயிரும், ஒமேகா அண்ட் இங்க ஒரு ஒமேகா கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பை பீட்டா. ஸோ இப்போ நமக்கு டைம் பீரியட் கேட்குறாங்க. ஸோ ஒமேகாக்கு ஜென்ரல் ஃபார்முலா இருக்கு, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π/t. அப்படிங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ 2π/t that is equal to alpha by beta. ஸோ டைம் பீரியட் தான் வேணும். t is equal to 2π/beta by alpha. So option பார்க்கலாம். Option 4 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். A particle executing linear simple harmonic motion with amplitude of 3 cm. So first given data எடுத்துக்கலாம். So A is equal to 3 cm. When the particle is at 2 cm from the mean position, the magnitude of velocity is equal to the acceleration. So a particular positionல எனக்கு velocity acceleration equal சொல்லியிருக்காங்க. So அந்த position வந்து 2 cm சொல்லிட்டாங்க. So இப்போ velocityக்கு formula v is equal to omega root of a square minus x square. And அதே மாதிரி acceleration formula a is equal to omega square x. So இது ரெண்டுமே equal சொல்லியிருக்காங்க. So v is equal to a. So அப்போ equate பண்ணலாம். Omega root of a square minus x square is equal to acceleration omega square x. அப்போ இங்க ஒரு omega cancel ஆயிரும். Balance இங்க substitute பண்ணலாம். root of amplitude இடத்துல 3 இருக்கு. அப்போ 3 square minus position 2 square that is equal to omega x இடத்துல again 2 வரும். ஸோ அப்போ இங்கே substitute பண்ணால் நமக்கு 9 minus 4 is equal to 2 into omega. அப்போ 9 minus 4 நமக்கு என்னது root 5. ஸோ root 5/2 is equal to omega வரும். and time period கேட்குறாங்க. அப்போ omega is equal to 2π/t போட்டுக்கலாம். அப்போ root 5/2 is equal to 2π/t. So இப்போ cross multiply பண்ணலாம். t is equal to 4π/root 5. So option பார்க்கலாம். Option C is the right answer. So next one, a pendulum is hung from a roof of a sufficient high building and is moving freely to and fro like a simple harmonic oscillator. Okay. அவங்க என்ன சொல்றாங்கன்னா the acceleration of the bob of a pendulum, acceleration கொடுத்திருக்காங்க. So a is equal to 20 meter per second square. And at the distance 5 meter from the mean position சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பொசிஷன் கொடுத்துட்டாங்க x, அது வந்து 5 meter. அவங்க கேட்கறது டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். ஸோ ரொம்ப சிம்பிள், ஆக்சிலரேஷனோட ஜென்ரல் ஃபார்முலா எடுக்கலாம். தட் இஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இங்கே a and x கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒமேகா கண்டுபிடிக்கலாம். அப்போ a இந்த இடத்துல 20 that is equal to omega square into x இந்த இடத்துல 5. அப்போ கேன்சல் பண்ணால் this is 1 and 4. And next இந்த ஸ்கொயர் இங்கே ரூட்டு கொண்டு வந்துடலாம். அப்போ root 4 is equal to omega வருதா. பட் அவங்க கேட்குறது டைம் பீரியட். அந்த ஒரு ரீசனால நான் டைரக்டா 2π/t வந்து நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஸோ root 4 வந்து 2. ஸோ 2 is equal to 2π/t. ஸோ அப்போ இங்கே 2 நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ t is equal to pi second. ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 2 is the right answer. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். A particle is executing SHM along straight line. Its velocity and the distance x1 and x2 from the mean position are v1 and v2. So first relation எடுக்கலாம். First position x1 இருக்கும்போது velocity வந்து v1 and second position x2 இருக்கும்போது velocity வந்து v2.
ஸோ இப்போ அவங்க டைம் பீரியட் கேட்குறாங்க. ஸோ நம்ம தான் வந்து ரீஃபார்ம் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வெலாசிட்டியோட ஜென்ரல் ஃபார்முலா எடுக்கலாம். தட் இஸ் v is equal to omega root of a square minus x square. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். v1 is equal to omega root of a square minus x1 square. அதே மாதிரி v2 is equal to omega root of a square minus x2 square. ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் போது தான் நம்ம முடிவு பண்ணணும். ஆப்ஷனில் பாருங்கள் எல்லாமே v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் அதுமாதிரி x1 ஸ்கொயர் மைனஸ் x2 ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ எனக்கு இங்கே v இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்கொயரில் வேணும். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணலாம். v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் into a square minus x1 square whole root போட்டு ஸ்கொயர் போடுவோம். பட் அந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிடும். ஸோ அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே v2க்கு எழுதலாம். v2 square is equal to omega square a square minus x2 square. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும். ஸோ இந்த ஒமேகா வந்து இந்த சைடு இருக்குல்ல, அது இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற ஒமேகா ஸ்கொயரை நான் என்ன பண்ணுறேன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஒமேகா ஸ்கொயர் அண்ட் ஒமேகா ஸ்கொயர். இப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே மைனஸ் பண்ணலாம். ஸோ இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த இடத்துல v1 ஸ்கொயர் பை ஒமேகா ஸ்கொயர் minus v2 square by omega square that is equal to இங்க a square minus e square இது ரெண்டும் cancel ஆயிடுச்சு. பேலன்ஸ் இங்க மைனஸ் மைனஸ்னால x2 பாசிட்டிவா, அப்போ x2 square minus x1 square. ஓகே, இப்போ நமக்கு டைம் பீரியட் தான் வேணும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த டேர்மை கீழே கொண்டு வந்துடலாம். அண்ட் ஆல்சோ 1 by omega square காமனாக எடுத்துக்கலாம். அப்போ 1 by omega square is equal to இந்த டேர்ம் அப்படியே கீழே கொண்டு வர போகிறேன். x2 square minus x1 square by v1 square minus v2 square. And also இங்க omega square இருக்கு. அப்போ இந்த ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா ஆப்போசிட்டா அது என்னவா போயிடும், ரூட்டா போயிடும். ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம டைம் பீரியட் கண்டுபிடிக்கலாம். இன்னுமே ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா ஒமேகான்ற இடத்துல 2π/t போடலாம். அப்போ இங்கே பாருங்க, ஒமேகான்ற இடத்துல 2π/t நியூமரேட்டருக்கு போயிருமா. ஸோ t is equal to root of x2 square minus x1 square by v1 square minus v2 square. And 2π opposite போச்சுன்னா நான் இங்க எழுதுறேன். t is equal to 2π root of x2 square minus x1 square by v1 square minus v2 square. So இப்போ ஆப்ஷனோட செக் பண்ணி பார்க்கலாம். 2π root of x2 square minus x1 square by v1 square minus v2 square. Option 2 is the right answer. அடுத்து ஸ்ப்ரிங் பெண்டுலம்ல இருந்து क्वेश्चन பார்க்கலாம். A body mass m is attached to the lower end of a spring whose upper end is fixed. The spring has negligible mass. When a mass m is slightly pulled down and released, it oscillates with a time period of 3 seconds. ஒண்ணுல ஒரு ஸ்ப்ரிங் பெண்டுலம் எடுத்திருக்காங்க, ஒரு மாஸ் கனெக்ட் பண்ணிருக்காங்க, அந்த மாஸ் வந்து m னு சொல்லிட்டாங்க. அண்ட் அதோட டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் வந்து 3 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் பெண்டுலமோட டைம் பீரியட் ஜெனரல் ஃபார்முலா எடுத்துடலாம். தட் இஸ் t is equal to 2π root of m by k. ஸோ இங்கே m வச்சு மட்டும் தான் ரிலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ரொம்ப சிம்பிள், t is proportional to root m னு எடுத்துக்கலாம். ஸோ இனிஷியலாக டைம் பீரியட் 3 செகண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ 3 seconds is proportional to root m, m என்னன்னு தரல. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, when a mass m is increased by 1 kg. இனிஷியலா என்ன மாஸ் இருந்துச்சுன்னு தெரியாது, அதில் 1 kg நம்ம ஆட் பண்றோம். இப்போ நமக்கு டைம் பீரியட் 5 செகண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ டைம் பீரியட் 5 is proportional to root of இனிஷியலா இருந்த மாஸ் m, இப்போ 1 kg ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ +1. ஸோ இப்போ அவங்க கேட்கறது மாஸ் mn தான் கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் டிவைட் பண்ணலாம். அப்போ 3/5 is equal to root of m by m plus 1 வரும். ஓகே, ஸோ இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ 3 ஸ்கொயர் வந்து 9, 9 by 5 ஸ்கொயர் வந்து 25, that is equal to m by m plus 1 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். அப்படி ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு m plus 1 by m that is equal to 25/9 வரும். ஸோ இங்கே தனித்தனியாக எல்சிஎம் எடுத்தோம்னா இது 1 plus 1 by m is equal to 25/9. ஸோ இந்த +1 ஆப்போசிட்ல போச்சுன்னா -1. அப்போ 1/m is equal to 25/9 -1. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 16/9 is equal to 1/m. அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். அப்போ m is equal to 9/16. அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 4 is the right answer. Next one, a spring is stretched by 5 cm by a force 10 Newton.
So first இதை வச்சு spring constant கண்டுபிடிக்கலாம். That is F is equal to minus kx. So இங்க magnitude மட்டும் எடுத்தா போதும், இந்த minus அவசியம் இல்லை. F என்ற இடத்துல வந்து 10, that is equal to k, x இந்த சைடு வந்துட்டோம். So அந்த x தான் 5 cm கொடுத்திருக்காங்க. So அதை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும். அப்போ 5 into 10 power minus 2 meter. So minus 2 நியூமரேட்டருக்கு பெருசுனா அது plus 2 மாறிடும். அப்போ டோட்டலா 1000 by 5, that is equal to k. So value என்ன கிடைக்கும்னா 200 கிடைக்கும். So 200 Newton per meter, இதுதான் நமக்கு k. அவங்க என்ன கேட்குறாங்க, time period of oscillation when a mass 2 kg suspended கேட்குறாங்க. So time period general formula t is equal to 2 pi root of m by k. So அப்படியே substitute பண்ணலாம். 2 pi root of m என்ற இடத்துல வந்துட்டு 2 இருக்கு, k என்ற இடத்துல வந்து 200 கண்டுபிடிச்சிருக்கோம். So இதை கேன்சல் பண்ணா இது 1, இது வந்து 100, that is equal to 2 pi ரூட்டுக்குள்ள 100 இருக்கு. So ரூட்டை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா அது வந்து 10. So that is equal to 2 into pi என்றது 3.14 by 10. So 2 into 3.14 என்றது 6.28 by 10. So answer என்னன்னா time period t is equal to 0.628 second. Option பார்க்கலாம். Option 2 is the right answer. Next one, இது ஒரு முக்கியமான question. A spring of force constant k is cut into length of ratio 1:2:3. So length ratio கொடுத்திருக்காங்க L1:L2:L3, that is 1:2:3. Okay. Next என்ன சொல்றாங்கன்னா, they are connected in series and the new force constant is k dash and they are connected in parallel, the force constant is k double dash. Ratio கேட்குறாங்க. So first நமக்கு k என்னன்னு தெரியணும். So spring constant k யும் lengthம் எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும். That means k is inversely proportional to L. So இங்க length ratio கொடுத்திருக்காங்களா, so அதை வச்சு k ratio கண்டுபிடிக்கலாம். எப்படி, ரெண்டு inversely proportional தானே, அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்னா k1 is to k2 is to k3, that will be 1/1 is to 1/2 is to 1/3. அப்படியே reciprocal எழுதிக்கலாம். So இப்போ denominator cancel பண்ணும். So நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க multiply and divide by 6 பண்ண போறேன். அப்போ 6/6 is to 3/2 3s are 6 and அதே மாதிரி 3 2s are 6. அப்போ 2/6. So என்ன பண்ணியிருக்கானா, இங்க multiply and divide by 6, இங்க multiply and divide by 3, இங்க multiply and divide by 2. So நான் ஏன் இப்படி பண்ணியிருக்கேன்னா, denominator எல்லாமே சேம் ஆயிடுச்சு. அப்போ இதை கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ 6 is to 3 is to 2. So இதுதான் நமக்கு k1 is to k2 is to k3. Okay. So இப்போ எப்படி ரீஃபார்ம் பண்ணி எழுதலாம்னா ரொம்ப சிம்பிள். k1 அப்படின்றத 6k நம்ம எழுதிக்கலாம். அண்ட் அதே மாதிரி k2 வந்து 3k நம்ம எழுதிக்கலாம். k3 வந்துட்டு நமக்கு 2k எழுதிக்கலாம். ஓகே, இப்போ k1 k2 k3 கிடைச்சிருச்சு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ சீரீஸ்னா ஃபார்முலா 1/ks is equal to 1/k1 plus 1/k2 plus 1/k3. ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/k1 இடத்துல 6k plus 1/k2 இடத்துல 3k plus 1/k3 இடத்துல 2k. ஸோ அப்போ இங்கேயும் LCM எடுக்கணும். 6k நம்ம டினாமினேட்டர் காமனாக வச்சுக்கலாம். அப்போ இங்கே 1 plus 3 2s are 6. அதே மாதிரி 2 3s are 6. அப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு இங்கே வந்துட்டு 6/6kன்னு கிடைக்கும். 6 6 கேன்சல். அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். That is ks is equal to kன்னு கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பேரலல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேரலோட ஃபார்முலா வந்துட்டு kp. ஸோ kp is equal to k1 plus k2 plus k3. அப்போ எல்லாத்தையும் அப்படியே சம் அப் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 6k plus 3k plus 2k. ஸோ எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா you will get it as 11k. ஸோ இதுதான் நமக்கு kp. ஸோ இந்த kpயை தான் k double dashன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ k double dash is equal to 11k. ஓகே, அப்போ k dash என்ன தெரிஞ்சிருச்சு, k double dash என்ன தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரேஷியோ எடுக்கலாம். அப்படி ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா that is k dash by k double dash is equal to ks, அது வந்துட்டு kன்னு நமக்கு தெரியும். So that is k by 11k. So k cancel ஆயிரும், balance 1/11. So அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம் 1/11. ஆப்ஷன் 2 is the right answer. அடுத்து சிம்பிள் பெண்டுலம்ல இருந்து கொஸ்டின் பார்க்கலாம். Two pendulum of length 121 cm and 100 cm starts vibrating in phase. At some instant, two are in their mean position in the same phase. Okay, so let us consider
ரெண்டு பெண்டுலம் இருக்கு, ரெண்டு பெண்டுலத்தோட லென்த் வேற வேற. ஸோ இது வந்து லாங்னு எடுத்துக்கலாம், இது வந்து ஷார்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பெண்டுலம் இருக்கு, அந்த பெண்டுலம் வந்து லாங். ஸோ அதோட லென்த் கொடுத்துருக்காங்க, லென்த் ஃபார் த லாங் பெண்டுலம்னு எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு பெண்டுலம் இருக்கு, அது வந்து ஷார்ட். ஸோ இனிஷியலா இது ரெண்டுமே வந்து சேம் ஃபேஸ், தட் சேம் ஆங்கிள் தான் இவங்க ஆசிலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, the minimum number of vibration of the shortest pendulum after which two are again in same phase at the mean position. ஸோ இனிஷியலா ரெண்டும் சேம் ஃபேஸ்ல தான் இது பண்ணியிருக்காங்க. பட் இதோட டைம் பீரியட் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா டைம் பீரியட் டிபெண்ட் ஆன் லென்த். ஸோ லென்த் வேற வேறன்றனால டைம் பீரியடும் வேற வேற தான் இருக்கும். ஸோ இனிஷியலா நான் சேம் ஃபேஸ்ல இருந்து விடுறேன். ஸோ இது ஆசிலேட் ஆகிட்டே இருக்கு. எவ்வளோ நேரம் கழிச்சு எகெயின் சேம் ஃபேஸ்க்கு வரும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன ஃபார்மேட் அப்படின்னா, that is time period for the long pendulum into number of oscillation for the long is equal to time period for the short pendulum for the number of oscillation for the short. And also இதுல என்ன லாஜிக் அப்படின்னா, compared to the long pendulum, short pendulum வந்து ஒரு oscillation அதிகமாக அட்டெண்ட் பண்ணியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லாங் பெண்டுலம் வந்து 20 oscillation undergo ஆச்சுன்னா ஷார்ட் பெண்டுலம் 21 undergo ஆயிருக்கும். ஸோ அப்போ எப்படி எழுதுனா, the number of oscillation for the long வந்து n எடுத்துக்கலாம், நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் ஃபார் த ஷார்ட்டை வந்துட்டு n+1 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சப்ஸ்டிட் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் ஆல்சோ இங்கே டைம் வச்சு கேட்கல, லென்த் வச்சு கேட்டிருக்காங்க. அப்போ t is proportional to √L தானே. அப்போ எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, இங்கே டைம் பீரியட் ஃபார் த லாங் பெண்டுலம் அதான் வந்து ரூட் ஆஃப் லென்த் ஃபார் த லாங்னு எழுதலாம். அண்ட் நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் வந்து n எடுத்துக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு டைம் பீரியட் ஃபார் த ஷார்ட்டுக்கு பதில் ரூட் ஆஃப் லென்த் ஃபார் த ஷார்ட்னு எழுதலாம். And also number of oscillation இங்க n+1. Okay, அப்படியே சப்ஸ்டிட் பண்ண ஆரம்பிக்கலாம். Root of 121 and number of oscillation is equal to root of 100 cm and n+1. So அப்ப இங்க என்னது, root 121 வந்து 11. So 11 n is equal to இது வந்து 10 n+1. So இது உள்ள கொண்டு போலாம். 11 n is equal to 10 n plus 10. Okay, so இது ஆப்போசிட்ல போச்சு அப்படின்னா 11 minus 10 வந்து n தான். ஸோ n is equal to 10. ஸோ நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் வந்து 10. பட் ஷார்ட் எவ்வளோ அட்டைன் பண்ணியிருக்கு, n+1. அப்போ 10+1 11 ஆசிலேஷன்ஸ் அதை அண்டர்கோ பண்ணியிருக்கோம். அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீட் அண்ட் ஜேஇ ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் ஆர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.